எல்லாம் வல்ல இறைவனுக்கும் என்னோட தாய் தந்தைக்கு நன்றி. ஸோ பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். என்னை என்றைக்குமே எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்காத ஊடக நண்பர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஈவினிங்கில் இப்போ லாஸ்ட்டாக பேசும்போது இதுதான் பிரச்சனை. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எல்லோரும் எல்லாத்தையும் பேசிடுவாங்க. நம்ம ஏதோ ஒன்றத்தை எங்கே ஒரு இடத்துல யோசித்து வச்சுருப்போம், பட் எல்லாமே எல்லாத்தையும் பேசிடுவாங்க. ஸோ நானுமே ஒரு ஷார்ட்டாக ஒரு விஷயத்தை முடிச்சிடுறேன். இப்போது இவர் வந்துட்டு அழுதுட்டாரு, நான் அழுவலை, அவ்வளோதான் வித்தியாசம். பட் ஜேர்னி இஸ் ஆல் த சேம். வந்திருக்கும் பெரியோர்கள் எல்லாருக்கும் வணக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஸோ அதனால் இது ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி ஆகிடுச்சு. இப்போது எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க. கண்ரவி சார், நீங்கள் மட்டும்தான் பேலன்ஸ் வெளில கெஸ்ட்லேருந்து, மற்ற எல்லாம் எங்கள் ஃபேமிலி மாதிரி தான். ஸோ 2019 இந்த ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிச்சது. என்னோடய கெரியரில் நான் இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கேன். அதில் நிறைய புது டைரக்டர்ஸ் நிறையா இருந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜேர்னியில் தான் எனக்கும் அவர் செந்தில் சாருக்கும் இந்த ஜேர்னி ஆரம்பிச்சது. 2019 காளிதாஸ் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிது. அதுக்கப்புறம் நானே அவர்கிட்ட போய் 2-3 தடவை கேட்டிருக்கேன், சார் வாங்க சார் அடுத்து பண்ணலாம். அஃப்கோர்ஸ் 2-2.5 வருஷம் கோவிடில் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எங்களோட நட்பு தொடர்ந்தது. பட் ஆனால் வந்துட்டு ஒரு படம் முடிஞ்சதுக்கப்புறம், அந்த படம் வெற்றி ஆனதுக்கப்புறம் டேரக்டருக்கும் ஹீரோக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்கேல் ஓப்பன் ஆகிடும். அவருக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் வேறு மாதிரி மாறும். ஒரு சில பெரிய ஹீரோக்கள் பெரிய ப்ரொடக்ஷன் அவர் அப்ரோச் பண்ணுவாங்க, எனக்கு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியோ பெரிய டேரக்டர்ஸோ அப்ரோச் பண்ணுவாங்க. இப்படி ஸ்கேல் ஓப்பன் ஆகும்போது அவரோட ஜேர்னியை பார்க்க போயிட்டார். நான் என்னோட அடுத்தடுத்த படங்கள் பண்ண போயிட்டேன். பட் சம்வேர் டீப் டவுன் மை ஹார்ட் எனக்கு தோணிகிட்டே இருந்தது, நம்ம திருப்பியும் காளிதாஸ் 2 கிடையாது, இவரோட ஒர்க் பண்ணணும். ட்ரஸ்ட் மீ, நான் நிறைய புது டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இஸ் ஒன் ஆஃப் அ க்ரீம் டெக்னீஷியன்ஸ் ஐ எவர் ஒர்க்ட் வித். அவ்வளோ சின்சியர் அண்ட் இங்கே வச்சுருப்பார் எல்லாத்தையுமே. அண்ட் ஸோ நம்ம தைரியமாக நம்மளை போய் ஒப்படைச்சிடலாம். என்ன மாதிரி ஆர்டிஸ்ட்னா சினிமாவில் நான் எடுத்துக்கிட்ட டேக்அவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு நல்ல டேரக்டர் கிடச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி, அஜய் இது உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், நல்ல டேரக்டர் உங்களுக்கு கிடச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி உங்கள் ஜேர்னி ஓப்பன் ஆகிடும். இதுதான் பேஸ். நல்ல டேரக்டர் கிடைக்கலனா தான் பஞ்சாயத்து. கதை சரியாக வராது, இல்லை சொன்ன கதையை சரியாக எடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரும். பட் நல்ல டேரக்டர், அந்த கிராஃப்டை ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்ட டேரக்டர் உங்களுக்கு கிடச்சிட்டாங்கன்னா ஐ திங்க் யூ ஆர் சார்ட்டட் ஃபார் தட் பர்டிகுலர் ஃபிலிம். ஸோ எனக்கு அப்படி அமைஞ்ச ஒரு டேரக்டர் தான் ஸ்ரீ செந்தில் சார். ஐம் பிளெஸ்ட் டு ஹேவ் யூ இன் மை லைஃப். தேங்க்யூ சார். ஏன்னா சினிமாவில் எல்லா ஹீரோஸ்க்கும் இருக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையா இருக்கும். ஒரு வெற்றி படம் கொடுப்போம், 3 படம் கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு தலையில் தூக்கி வச்சுப்பாங்க. திடீர்னு ஒரு 2 படம் ஓடலைன்னா அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் இருக்கும். அப்போ வந்துட்டு அவருக்கு மார்க்கெட் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ திருப்பியும் அந்த மாதிரி ஒரு ஃப்ளக்சுவேட்டிங்கான ஒரு பீரியட் நான் இருந்தபோது எனக்கு லைஃப் சப்போர்ட்டாக இருந்து கொடுத்த படம் தான் காளிதாஸ். இட் பிகேம் அன் ஹேஷ்டாக் கம்பேக் ஃபிலிம் ஃபார் மீ அப்படின்னு. ஏன்னா நான் இண்டஸ்ட்ரிட்டு எங்கேயும் போகல, இதே இண்டஸ்ட்ரியில் நான் இருக்கணுங்கிறனால தான் 23 வருஷமாக நான் சர்வை பண்ணி அடிச்சு ஏறி வந்துக்கிட்டு இருக்கேன். பட் ஆஃப்கோர்ஸ் அந்த பிஸ்னஸ்ன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் யுவர் லாஸ்ட் ஃபிலிம், கடைசியாக உங்கள் படம் என்ன ஓடி இருக்குது, அதை பொறுத்து தான் எல்லாமே இருக்கும். இன்க்ளூடிங் த கரண்ட் ஃபிலிம், நீங்கள் சைன் பண்ணுற ஃபிலிமோட பட்ஜெட்டாக இருக்கட்டும். ஸோ அப்படி நான் இருந்த கட்டத்தில் எனக்கு ஒரு கம்பேக் ஃபிலிமாக இருந்து காளிதாஸ். ஸோ கம்மிங் டு காளிதாஸ் 2, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு காம்பேக்டாக ஒரு க்ரைம் த்ரில்லர் மாதிரி தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தோம். பட் இட் பிகேம் அ பிகர் ஃபிலிம். இப்படி ஒரு பெரிய ஒரு படமாக மாறினதுக்கு முக்கிய காரணம் செந்தில் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் நாராயணன் சார், நாராயணமூர்த்தி சார் அண்ட் யோகேஸ்வரன், இவங்க 3 பேருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். எனக்குமே ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணம். ஏன்னா ரீல்ஸில் தான் நிறைய ஆடியோ லான்ச்சஸ் நான் பார்த்துருக்கேன், நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன் படங்கள். பட் நிறைய படங்களுக்கு எனக்கு ஆடியோ லான்ச் வந்தது கிடையாது. இது அவுட் ஆஃப் சிம்பத்திலலாம் சொல்லலை, இதுதான் ரியாலிட்டி. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நான் அதை எடுத்துக்கிட்டேன். நம்மளுக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர், நல்ல ஒரு பெரிய செட்டப்பில் அமைஞ்சால் மட்டும்தான் இதெல்லாம் அமையும் அப்படின்னு. அது எனக்கு இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. ஐ திங்க் தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப பிஸ்னஸ் ரீதியாக பார்த்து பண்ணுற ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு சைடு இருந்தாலும், இந்த கதைக்கு என்ன வேணும், இந்த கதையில் யாரெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும், இன்னும் பெரிய பெரிய ஆட்கள் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்குமா, அந்த கதையை மட்டுமே நம்பி, இந்த கருவை மட்டுமே நம்பி இவங்க 2 பேர் உள்ளே வந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. தயாரிச்சது மட்டும் இல்லாமல் இந்த கதைக்கு என்ன வேணும் அதோட மேலே கொடுத்து இந்த படத்தை வந்துட்டு இந்த லெவலுக்கு ஒரு பிரம்மாண்டமான படமாக, எனக்கு இது பெரிய பிரம்மாண்டமான படம். டெடிகேஷனா இருக்கட்டும், ஃபிட்னஸா இருக்கட்டும், இஸ் பீன் an inspiration to many people. காளிதாஸ் உடைய கோர் ஸ்ட்ரெngth அப்படினு சொல்லுவேன். and காளிதாஸ் படத்துக்கு கொடுத்த ஒரு ஐடென்டிட்டி, இந்த ஹீரோ தான் ஐடென்டிட்டியை கொடுத்திருக்காரு. சின்சியாரிட்டி, ஸ்டைலிஷ் and hard work அப்படினாலே பரத் அவர்கள் தான் மைண்டுக்கு வருவாரு. ladies and gentlemen, நல்ல கைத்தட்டல். let's welcome actor Bharat on stage. பண்ண வேண்டிய டைமில் இருக்காருன்னு
அது இந்த படமாக இருக்கும். அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. வை பிகாஸ் கிரைம் த்ரில்லர்ஸ்க்கு என்றைக்குமே ஒரு மவுஸ் இருக்குது. ஓடிடியில் வந்தாலும் இல்லைன்னா தேட்டரில் பார்க்கும்போது உங்களை எந்த இடத்துலையும் நவர விடாத ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் நீங்கள் நூல் பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா தட் ஃபிலிம் வில் ஹேவ் தட் ஃப்ளேவர். அது இந்த படத்தில் நிறையாவே இருக்குது. அண்ட் நிறையா பார்த்த நிறைய டைரக்டர்ஸ் எனக்கு அவங்க சொன்னது, ரஞ்சித் சார் சொன்னதாக இருக்கட்டும், இல்லைனா பாண்டியராஜன் சார், நிறைய டைரக்டர்ஸ் சொன்னது வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா ஒரு க்ரைம் த்ரில்லர் ட்விஸ்ட் இருக்கலாம், பட் ட்விஸ்ட்டுக்குள்ளேயே ஒரு படம் இருந்தால் அப்படிங்கிற ஒரு பியோர் கிரெடிட் வந்துட்டு ஐ திங்க் செந்தில் சாருக்கும் அரவிந்த், அவரோட அசிஸ்டன்ட் அரவிந்த், அவருக்கு தான் போகணும். பிகாஸ் தட் இஸ் இந்த படத்தில் அந்த ஃப்ளேவர் இருக்குது. திஸ் இஸ் டெஃபினெட்லி நாட் அ ரெகுலர் க்ரைம் த்ரில்லர் ஃபிலிம். இட் இஸ் அன் எமோஷ்னல் ட்ராமா. திஸ் ஃபிலிம் ஹேஸ் லாட் ஆஃப் ஃப்ளேவர்ஸ். ஒரு போலீஸ்காரனுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு காளிதாஸ் ஏன் வேற ஒரு ஆங்கிளில் பத்திரிகை நண்பர்களும் அதை பாராட்டினது ரீசன் என்னன்னா, போலீஸ்காரனோட எமோஷனல் சைடை காட்டியிருப்போம். அதே மாதிரி இந்த படத்தில் க்ரைம்லேயே 2 க்ரைம் இருக்குது, ஆர்கனைஸ் க்ரைம், எமோஷனல் க்ரைம். ஸோ திஸ் ஃபிலிம் இஸ் பேஸ்ட் ஆன் தட். ஒரு எமோஷனல் க்ரைமில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு. அண்ட் போலீஸாக ட்ரெஸ்ஸு போட்ட 2 படத்துலையுமே நான் துப்பாக்கி எடுத்தது கிடையாது, கத்தி எடுத்தது கிடையாது, எவனையும் கத்துனது கிடையாது, மிரட்டினது கிடையாது, பஞ்ச் டைலாக் எதுவுமே பண்ணது கிடையாது. யூ கேன் சி காளிதாஸ் ஒன்ல என்ன ஒரு சட்டிலிட்டி, ஒரு ஃப்ளேவர் இருந்ததோ அதே ஃப்ளேவர் இந்த படத்துலையும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு 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 கிராஃப் நான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். அண்ட் கம்மிங் டு மை பியூட்டிஃபுல் டீம், அஜய் நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. காஸ்ட்டு, க்ரூ, மெம்பர்ஸு, ஏபிசி, டெக்னீஷியன், லைட்னு எல்லா பேரும் சொல்லியாச்சு. ஸோ நான் லெட் மீ கீப் இட் ஷார்ட் டு மை காஸ்ட். ஸ்டார்டிங் வித் பவானி. ஐ திங்க் அவங்க சொன்ன டிஸ்கஷன் தான் எனக்கும் செந்தில் சாருக்கும் வந்தது. ஃபஸ்ட்டு கேள்வி நானும் கேட்டேன், சார் எல்லாம் ஓகே சார், காப் யூனிஃபார்ம் போடும்போது காம்பினேஷன் ஷாட் வைக்கும்போது எப்படி சார் மேட்ச் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். ஏன்னா 2 பேருக்கும் இப்படி இருக்கும், அவங்க காப் யூனிஃபார்மில் எப்படி இருப்பாங்க சார்னு. ஐ திங்க் தட் இஸ் பியூர்லி அண்ட் கிரியேட்டர்ஸ் ட்ரஸ்ட் தான் அது. அந்த ரைட்டிங்கில் இருக்கிற ட்ரஸ்ட், அந்த கேரக்டர் நீங்கள் வந்துட்டு உருவாக்கும் போது இருக்கிற ட்ரஸ்ட் வந்துட்டு பவானி மேலே வச்சாங்க. த ஃபர்ஸ்ட் டே வென் ஷி கேம், காப் ட்ரெஸ்ஸில் இல்லை, அவங்க ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு அவங்களோட ஒரு அது என்ன சொல்லுவாங்க அன்யூனிஃபார்மில் அதில் வரும்போது அந்த கேரக்டர் கேரி பண்ண விதம் இருக்குல்ல, கான்ஃபிடென்ட்டாக அந்த கேரக்டர் கேரி பண்ணி இந்த டயலாக்ஸ் இருக்கட்டும், அவங்களோட இந்த வேஷி அந்த கேரக்டர் வெளியில் எடுத்துகிட்டு வந்த விதம், ஐ திங்க் நீங்கள் பயப்படவே வேண்டாம். இந்த படம் வந்ததுக்கப்புறம் படம் பார்த்து இவங்க கேரக்டர் ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கும். ஏன்னா அந்த லெவலுக்கு வந்துட்டு ரொம்ப நீட்டாக இருந்தது, மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை, கரெக்டாக ஒரு கிராஃப் இருந்தது பவானி. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி, சைஸ் டஸ் நாட் மேட்டர், இட் இஸ் த பெர்ஃபார்மன்ஸ் விச் மேட்டர்ஸ், தட் இஸ் ஆல்வேஸ் தேர். ஸோ டோன்ட் வரி. அண்ட் அபர்ணதி, ஐ திங்க் இருக்கை பற்றோட பெரிய ஃபேன், அவங்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேன். வெரி ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு ஆக்டர்ஸ் நீங்கள். யதார்த்த கதைகள் நிறைய நடிங்க. யதார்த்த கதைகள் பண்ணுறதில்ல, எம்டன் மகன் மாதிரி அந்த மாதிரி நிறையா கதைகள் வந்துன்னா நடிங்க தயவு செஞ்சு. வெரி ரியலிஸ்டிக் ஆக்ட்ரஸ். இந்த படத்தில் வந்துட்டு ஒரு நிறைய எமோஷ்னல் சீன்ஸ் அவங்களுக்கு தான் இருக்கும், ரொம்ப அழகாக கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் அவங்களோட பேர் அவங்களும் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க ப்ரோ, சூப்பராக பண்ணியிருந்தீங்க ப்ரோ. அண்ட் சங்கீதா மேம், இப்போ நான் சொல்லணும், சின்ன வயசுல நான் உங்களை பார்த்து வளர்ந்துருக்கேன் மேம் அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே ஒருத்தருக்கு வந்துட்டு போட்டி போட்டு உள்ளே தள்ளிக்கணும். ஸோ அந்த லெவலுக்கு வெல்கம் பேக் டு த இண்டஸ்ட்ரி. நீங்கள் ஒரே வருத்தம், அவங்க கிக்கி சொன்ன மாதிரி நீ ஏன் நிறையா படங்கள் பண்ணலைன்னு. அவ்வளோ ஒரு ஏஸ்தட்டிக்கான ஆக்டிங் மேம், நீங்கள் நடிக்கிறதே தெரியல. அண்ட் ஐம் a பிக் ஃபேன் ஆஃப் பீப்புள் who ஆக்ட் லைக் தட். நம்ம நடிக்கிறதே தெரியாமல் ஒரு நடிப்பு இருக்குல்ல, அது வந்துட்டு எல்லாருக்கும் வராது. இட் ஜஸ்ட் கம்ஸ் ஃப்ரம் த ஹார்ட். அது நம்ம ஃபீல் பண்ணி நடிக்கணும். ஸோ யூ ஆர் ஒன் தட் பர்டிகுலர் டைப். ஸோ அதனால் இட் வாஸ் ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ மேம், ஃபார் மீ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் கம்மிங் டு யூ அஜய், I think it's a dream launch for you. You're blessed to have a launch like this. கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. கதிரேசன் சார் சொன்ன மாதிரி சினிமாவுக்கு நீங்கள் சின்சியராக இருந்தால் சினிமா உங்களை பார்த்துக்கும். தட் இஸ் ஒன்லி அண்டர்லைன். நீங்கள் வந்துட்டு சினிமாவுக்கு ரொம்ப சின்சியராக இருங்க, ஹானஸ்ட்டாக இருங்க, இட் வில் டேக் கேர் ஆஃப் யூ. ஐ திங்க் யூ ஆர் பிளெஸ்ட் டு ஹேவ் அ ஃபாதர் லைக் திஸ், டு கெட் அ லான்ச் ஃபார் யூ லைக் திஸ். ஸோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழகாக உங்களை வந்துட்டு இந்த படத்தில் அவர் யூஸ் பண்ணியிருப்பார். படம் பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு உங்கள் கேரக்டராக நவுத்திட்டு போகும் வாட்ஸ் நெக்ஸ்ட்டுங்கிற ஃபேக்டரை, அது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க. ஸோ இதையே அப்படியே மெயின்டைன் பண்ணி அடுத்துன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக போக மனமார்ந்த வாழ்த்துக்கள். மை ட்ரூ பிளெஸிங்ஸ் ஃபார் யூ. அண்ட் அஃப்கோர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் சொல்லிட்டாங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சாம் சார், படத்தோட மிகப்பெரிய பலமே நீங்கள் தான் சார். அண்ட் உங்களோட ஐ டோன்ட் நோ, அது எனக்கே ரொம்ப வியப்பாக இருக்குது, எப்படி அந்த ரீரெக்கார்டிங் சென்ஸ் உங்களுக்கு எப்படி வருது. ஏன்னா ஒரு ஃப்ரேமில் நாங்கள் பார்க்கும்போதும்
ஒரு 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 த்ரில்லருக்கு ரொம்ப முக்கியமான விஷயமே வந்துட்டு ஹவு மியூசிக்லி யூ கனெக்டட் ஃபார் த பர்டிகுலர் சீன். ஏன்னா சம்டைம்ஸ் இந்த சீன் ரொம்ப பேடாக இருக்கும், ஆனால் அது மியூசிக்கில் கனெக்ட் ஆகும்போது வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு அந்த லேக் தெரியாமல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு மியூசிக் டைரக்டரோட பங்கு பயங்கரமாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படத்தில் வந்துட்டு ஐ திங்க் ஒன் ஆஃப் த வெல் ஸ்போக்கன் பேச்சு பொருளாக மாற போகிறது உங்களோட ஆர்ஆர் தான் இருக்கும். அது டீசரே வந்துட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரம். ஏன்னா டீசர் வந்தபோது எங்கள் எல்லாரையும் விட்டாங்க, நானும் நடிச்சிருக்கேன்ப்பா எல்லா இடத்துலையும், அப்படிலாம் இல்லை. இப்போ 2 தான் நடந்தது. ஒன்றுப்பா சாம் சிஎஸோட ஆர்ஆர் பயங்கரமாக இருக்குது, அதே மாதிரி சுரேஷ் எங்களோட கேமராமேன் டிஓபி பயங்கரமாக இருக்குன்னு. ஸோ அந்த 2 விஷயம் ரொம்ப ரொம்ப படத்துக்கு ரொம்ப முக்கியம். ஒரு க்ரைம் த்ரில்லருக்கு, எஸ்பெஷலி எனி ஃபிலிம்க்கு அது ரொம்ப முக்கியம், பட் க்ரைம் த்ரில்லருக்கு அது கூடுதலாக முக்கியமாக இருக்குது. அண்ட் சுரேஷ் பாலா நான் அவரோட பண்ணுற 3வது படம் இது. காளிதாஸ் 1 பண்ணோம், அதுக்கப்புறம் மிரல் பண்ணோம், அண்ட் இது 3வது படம். எப்படி சொல்கிறது, ஒரு பயங்கர ஸ்மார்ட் டெக்னீஷியன் அவர். குவிக்காக நம்மளுக்கு இவ்வளோ தான் பட்ஜெட் இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது, இவ்வளோ தான் நம்பர் ஆஃப் டேஸ் இருக்குது அப்படின்னு ஒரு டேரக்டருக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்போது அதுக்கு ஒரு சினிமாட்டோகிராஃபர் எப்படி ஹரி சாருக்கு பிரியன் சார் இருந்தாரோ, நான் சேவல் ஒர்க் பண்ணும்போது ஹேண்ட் இன் ஹேண்டாக இருப்பாங்க 2 பேரும், அவங்களுக்கு க்ளீனாக தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டெக்னீஷியன் தான் சுரேஷ் பாலா. ஷார்ட்டரில் ஒர்க்கில் இருந்தாலும் பெட்டர் குவாலிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டெக்னீஷியன். ஸோ சார் தைரியமாக இருங்க, நீங்கள் எமோஷன் ஆக வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஐ நோ இன்னைக்கு நடந்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா சார், நிறைய தயாரிப்பாளர்கள் வந்தபோது நிறைய விஷயங்கள், நிறைய இன்புட்ஸ் எனக்குமே கிடச்சிது. தேர் லாட் ஆஃப் கான்ஃபிடென்ட்டான ஒரு நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, பெரிய படங்கள் இல்லாமல் சின்ன படங்கள் இல்லாமல் இப்போ லாஸ்ட்டாக வந்த 3-4 சின்ன படங்கள்லாம் நல்லா போயிட்டுருக்கு, சினிமா திருப்பி வளர்ந்துட்டுருக்கு திருப்பி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது, எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார். அண்ட் அ ஃபிலிம் இஸ் கன்சிடர்ட் பிக் ஆர் ஸ்மால் ஆஃப்டர் த ரிலீஸ். அதோட ரிசல்ட்டை பொறுத்து தான் சார் வந்துட்டு எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் ஒரே பண்ணிக்க வேண்டியதில்லை, நம்ம ஜெயிப்போம். நேர்த்தியாக ஒரு படம் பண்ணியிருக்கோம் சார், நல்லபடியாக வந்துட்டு நேர்த்தியாக ஒரு சின்சியராக ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்கோம். அண்ட் ஐம் ஷுர் இட் வில் டெஃபினெட்லி ஒர்க். ஐ நோ உங்களுக்கு ஒரு பெரிய கேப்னு தெரியும், பிகாஸ் அது வந்துட்டு ஒரு டேரக்டர்ஸோட பிளெஸிங் அண்ட் டிஸ்கைஸ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டெக்னீஷியன்ஸ்லாம் ஒரு படம் இல்லைனா அடுத்தடுத்து போயிடுவாங்க, ஆக்டர்ஸ் போயிடுவோம். ஒரு டேரக்டர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஸ்டக்காகி நிற்பாங்க. அதோட வெற்றியை பொறுத்து தான் அவங்களோட லைஃபே அடுத்து என்னங்கிறது தெரியும். பிகாஸ் ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட், நிறைய பார்த்துட்ருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வி ஆர் டூயிங் இட். 10th அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, April 10th அன்னைக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள். நான் வெரி ஹாப்பி தட் திருப்பியும் அந்த பழைய மாதிரி தியேட்ரிக்கல் ட்ரெண்ட் திருப்பியும் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் போய் தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள். ஐ எம் ஷோர் வி ஒன்ட் டிசப்பாயிண்ட் யூ. அண்ட் ப்ரெஸ் டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.